வணக்கம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆனா அந்த மகிழ்ச்சிங்கிறது அது உண்மையிலேயே என்ன? நம்ம தேடுறது சரியான விஷயம் தானா? நல்ல கேள்வி. இன்னைக்கு நாம டேனியல் எம் ஹேப்ரான் எழுதிய மகிழ்ச்சி ஒரு மிகச்சிறிய அறிமுகம், ஹாப்பினஸ் அ வெரி ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், அந்த புத்தகத்தை வச்சு இந்த கேள்விகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். சரி. இது ஆக்ஸ்போர்டோட அந்த வெரி ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் சீரீஸ் இல்லையா? ஆமா, அதேதான். இதுல ஹேப்ரான் நாம மகிழ்ச்சிய பத்தி வச்சிருக்கிற பல எண்ணங்களை கேள்வி கேட்கிறாரு. சில சமயம் கொஞ்சம் ஆச்சரியமான பதில்களும் நமக்கு கிடைக்கலாம். கண்டிப்பா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகம் வழியா மகிழ்ச்சியோட உண்மையான அர்த்தம் என்ன, அது எங்கிருந்து வருது, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வியப்பான விஷயத்துல இருந்து தொடங்குவோமா? ஓ, சொல்லுங்க. ஹேப்ரான் சொல்றாரு, சில ஏழை சமூகங்கள்ல வாழ்ற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சில சமயம் பணக்கார நாட்டு மக்களை விட அதிக மகிழ்ச்சியா இருக்காங்களாம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. ஆமாம். உதாரணமா ஃபோர்ப்ஸ் பணக்காரங்களோட வாழ்க்கை திருப்தி, அதாவது லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவு 5.8 இருந்தா, பென்சில்வேனியா ஆமிஷ் மக்கள், கிரீன்லாண்ட்ல இருக்கிற இனுஹிட் மக்கள், இவங்களோட திருப்தி அளவும் அதே 5.8 தானாம். அடேங்கப்பா, ரெண்டும் ஒன்னாவா? ஆமா. இது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. பணம் இல்லாமலேயே மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இதை வச்சுதான் நம்மளோட இன்றைய உரையாடலை ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. இது ஹேப்ரான் சொல்ல வர்ற முதல் முக்கியமான கருத்தை நல்லா புரிய வைக்குது. என்னது அது? மகிழ்ச்சிங்கிறது அது வெறும் பணத்தால வர்ற விஷயம் இல்ல. சாக்ரட்டிஸ் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதுதான் நிலைமைன்னு அவர் சொல்றார். ஓ. அன்பு, அழகுணர்ச்சி, நல்ல உறவுகள், நமக்கான நேரம், இதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகள் இல்லையா? ஆமா ஆமா. இத பண வசதி கம்மியா இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணம் சில விஷயங்களுக்கு உதவலாம், உண்மைதான். ஆனா அது மட்டுமே மகிழ்ச்சியை உறுதி செஞ்சிடாது. பணக்காரங்களும் தனிமையில வாடலாம், நிறைய பார்க்கலாம். சரிதான். ஆனா இதுல ஹேப்ரான் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு. அதையும் நம்ம கவனிக்கணும். என்ன எச்சரிக்கை? ஏழ்மைய நாம ரொமான்டிக்கா பார்க்க கூடாது, அப்படி ஒரு பார்வை வந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு அந்த அமேசான் காடுகள்ல பிரஹா பழங்குடிகள்னு இருக்காங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க மொழியில கவலைனே வார்த்தை இல்லையாமே. ஆமா, MIT ஆய்வாளர்கள் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியானவங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஹேப்ரான் சுட்டி காட்டுறாரு, அவங்களோட சராசரி ஆயுட்காலம் வெறும் 45 வருஷம்தான். குழந்தை இறப்பு விகிதமும் அதிகம். ஓ, அப்படியா? அளவுல தல துன்பங்களுக்கு காரணம், அதை மறக்கக்கூடாது. இங்க ஹேப்ரான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப குறைஞ்ச பொருள் வசதியோடவும் ஒருத்தரால மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். புரியுது. இது நம்ம வாழ்க்கையோட முன்னுரிமைகள் என்னவா இருக்கணும்னு நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா. அப்போ நாம மகிழ்ச்சின்னு சொல்லும்போது அதோட உண்மையான அர்த்தம் என்ன? வெறும் சிரிப்பு, சந்தோஷம் அதுதானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? இதுதான் ஹேப்ரானோட அடுத்த முக்கியமான கேள்வி. அவர் சொல்றாரு, மகிழ்ச்சிக்கு ஒரே வரையறை கொடுக்கறது கஷ்டம், ஆனா ஒரு தெளிவான புரிதல் தேவை. சரி. அவர் முன்வைக்கிற ஒரு கோட்பாடு உணர்ச்சி நிலை கோட்பாடு, இமோஷனல் ஸ்டேட் தியரி. உணர்ச்சி நிலை கோட்பாடு. ஆமா. இதன்படி மகிழ்ச்சிங்கிறது வெறும் நாம மகிழ்ச்சியா உணர்றத மட்டும் இல்ல. ஓ, அப்போ அது ஒரு ஒட்டுமொத்த சாதகமான உணர்ச்சி நிலை, ஒரு ஃபேவரபிள் இமோஷனல் கண்டிஷன். சரி, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இத விளக்க அவர் பிக் ஜோ ஃப்ளெச்சர்னு ஒரு மீனவரோட உதாரணத்தை சொல்றார். அவர் ஆபத்தான கடல்ல மீன் பிடிக்கும்போது அந்த சூழலோட ஒன்றி ரொம்ப ஆற்றலோட, ஆனா அதே சமயம் ஒரு விதமான அமைதியோட இருக்கார். ஓஹோ. இது மேலோட்டமான சந்தோஷம் இல்ல, இது ஒரு ஆழமான நிலை. இந்த மாதிரி உணர்ச்சி நிலைக்கு 3 பரிமாணங்கள் இருக்குன்னு ஹேப்ரான் சொல்றார். 3 பரிமாணங்களா? என்னென்ன? 1, ஒப்புதல், என்டார்ஸ்மெண்ட்னு சொல்றாங்க. இது நாம பொதுவா நினைக்கிற சந்தோஷம், குதூகலம், அந்த மாதிரி கிளாசிக் உணர்வுகள். சரி. 2வது ஈடுபாடு, என்கேஜ்மெண்ட். இதுல 2 வகை இருக்கு. 1, உற்சாகம், ஆற்றலோட ஒரு விஷயத்தை செய்யறது, எக்ஸூபரன்ஸ்னு சொல்றாங்க. ஓகே. இன்னொன்னு, ஒரு செயலை முழுசா மூழ்கி போறது, நேரம் போறதே தெரியாம, ஃப்ளோ நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, விளையாட்டு வீரர்கள் சொல்லுவாங்க இந்த ஜோன்னு. அதுவா? அதேதான். சலிப்புக்கு எதிரானது இது. 3வது ஒத்திசைவு, அட்யூன்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம்னு ஹேப்ரான் நினைக்கிறார். ஒத்திசைவா? அது என்ன? இது மன அமைதி, நம்பிக்கை, ஒரு மன விரிவு, இந்த மாதிரி உணர்வுகளை குறிக்குது. ஒரு மாதிரி வாழ்க்கையில நாம சரியா பொருந்தி போற மாதிரி ஒரு உணர்வு. இதுதான் மத்த 2 பரிமாணங்களுக்கும் அடித்தளம்.
ஓ, பேஸ் மாதிரி சொல்றீங்க. ஆமா, மன அழுத்தம், பதட்டம், பாதுகாப்பின்மை இதெல்லாம் இதுக்கு எதிரானது. இதெல்லாம் இருந்தா மத்த நல்ல உணர்வுகளை சரியா அனுபவிக்க முடியாது. ஓ, அப்படியா? அப்போ ஒருத்தர் வெளியில சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள உண்மையிலேயே மகிழ்ச்சியா இல்லாம இருக்கலாம் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் பியூட்டி படத்துல வர்ற மாதிரி புன்னகைக்கு பின்னாடி பெரிய வேதனை கூட இருக்கலாம். சரியா சொன்னீங்க. அதுக்கு ஹேப்ரான் ராபர்ட்னு ஒரு உதாரணம் சொல்றார். வெளியில பார்க்க ரொம்ப ஜாலியா தெரிஞ்சாலும் தனிமையில பயங்கர மனச்சோர்வுல இருக்கார். ம். அனுபவிக்கிற நம்மளோட இயல்பான தன்மை. சில பேருக்கு இயல்பாவே கொஞ்சம் பதட்டமா இருக்கும். சில பேர் இயல்பாவே கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஆக மகிழ்ச்சிங்கிறது வெறும் அப்பப்போ வர்ற உணர்வுகள் மட்டும் இல்ல. அது நம்ம உணர்வுகள், மனநிலைகள், இந்த நாட்டம் எல்லாம் சேர்ந்த ஒரு சாதகமான ஒட்டுமொத்த உணர்ச்சி நிலை. அப்போ இத உணர்ச்சி நல்வாழ்வுன்னு சொல்லலாமா? நிச்சயமா ஹேப்ரான் அந்த வார்த்தையே பயன்படுத்துறார். இது வெறும் இன்பமா துன்பமான்னு கணக்கு பார்க்கற ஹெடோனிசம்ங்கிற பார்வையிலிருந்து வேற. சரி, இந்த உணர்ச்சி நல்வாழ்வு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நிறைய ஆய்வுகள்ல வாழ்க்கை திருப்தி பத்தி பேசுறாங்களே. ஆமா, அதுவும் வருது. அதவே நம்ம வாழ்க்கைய நம்மளோட சொந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி போதுமானதா நினைக்கிறோமா இல்லையான்னு கேக்குறது. இதுவும் மகிழ்ச்சி தானே? நிறைய சர்வேல இதானே கேக்குறாங்க. இது ஒரு பொதுவான கருத்து. ஆனா ஹேப்ரான் இத மறுக்கிறாரு. மறுக்கிறாரா? ஏன்? வாழ்க்கை திருப்திங்கிறது மகிழ்ச்சி, அதாவது உணர்ச்சி நல்வாழ்வு இல்லைன்னு அவர் உறுதியா சொல்றாரு. ஓ, ஏன்னா ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை எப்படி மதிப்பிடுறாருங்கிறது ஜட்ஜ்மெண்ட் வேற, அவர் உண்மையிலேயே எப்படி உணர்றாருங்கிறது ஃபீலிங் வேற. புரியலையே. உதாரணமா 37 வருஷம் ஜெயில இருந்த பாப் பிகம்னு ஒருத்தர், அவர் சொன்னாரா அது ஒரு புகழ்பெற்ற அனுபவம்னு. 37 வருஷம் ஜெயில இருந்ததா? ஆமா, ஆனா அதே சமயம் நான் ஒரு உடைந்த பாத்திரம் போல மறக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் தான் வாழ்க்கைய ஏதோ ஒரு விதத்துல திருப்திகரமா பாத்திருக்கலாம், ஆனா உணர்வுபூர்வமா மகிழ்ச்சியா இருந்தாரா? சந்தேகம்தான். சரி புரியுது. ஹெப்ரான் சொல்றார், இந்த வாழ்க்கை திருப்தி அளவீடுகள்ல பல சிக்கல்கள் இருக்கு. ஒன்னு, நம்ம மொத்த வாழ்க்கையையும் ஒரே நம்பரா சுருக்கி சொல்றது ரொம்ப கஷ்டம். அது தன்னிச்சையா இருக்கும். ஆர்பிட்ரரி. ஆமா, எப்படி நம்ம வாழ்க்கைக்கு 10க்கு 7ன்னு ரேட்டிங் கொடுக்கறது? கரெக்ட். அப்புறம் போதுமானது அப்படிங்கிறதுக்கான அளவுகோலும் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில பேர் நான் சாகாம இருக்கேனே அது போதும்னு நினைக்கலாம். ஆமா. சில சமயம் நன்றி உணர்வுக்காகவோ இல்ல மன உறுதியை காட்டவோ கூட மக்கள் திருப்தியா இருக்கிறதா சொல்லலாம். ஓ, ஒரு ஆய்வுல டயாலிசிஸ் நோயாளிகள் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க ஆரோக்கியமானவங்களை விட குறைவான திருப்தி சொல்வாங்கன்னு நாம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆமா. ஆனா அவங்க திருப்தி அதிகமா இருந்திருக்கு. ஆனா அதே சமயம் அவங்க வாழ்நாள்ல பாதிய கொடுத்து பழைய ஆரோக்கியமான நிலைக்கு போக தயாரா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னது முரண்பாடா இருக்கே. ஆமா, இது காட்டுறது என்னன்னா திருப்திங்கிற அளவீடு ஒருத்தரோட உண்மையான உணர்ச்சி நிலைய சரியா பிரதிபலிக்காது. அது பயனுள்ள தகவலா இருக்கலாம், ஆனா அதுதான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறது தவறு. ஓ, இவ்வளவு சிக்கலா இருந்தா மகிழ்ச்சி அளவிடவே முடியாதா? இல்ல ஓரளவுக்கு முடியுமா? ஓரளவுக்கு முடியும், ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஹேப்ரான் சொல்றாரு. எப்படி? மனச்சோர்வை அளவிடுற மாதிரி தான் இதுவும். நேரடியா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேக்குறது அவ்வளோ பிரயோஜனம் இல்ல. ஏன்னா சந்தோஷங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமாம். வாழ்க்கை திருப்தி கேள்விகள் பரவாயில்ல, ஆனா அது உணர்ச்சி நல்வாழ்வு இல்லைன்னு இப்ப பார்த்தோம். சரி. ஹேப்ரான் பரிந்துரைக்கிறது என்னன்னா, அந்த 3 பரிமாணங்கள் சொன்னல, ஒத்திசைவு, ஈடுபாடு, ஒப்புதல், அது சம்பந்தமா விரிவான கேள்விகள் கேட்கறது தான். எதிர்காலத்துல மூளை ஸ்கேன், ஹார்மோன் அளவுகள் இதெல்லாம் உதவலாம். ஆனா இப்ப இருக்கிற முறைகள்ல நாம என்னத்தை அளக்குறோம், கலாச்சார வேறுபாடுகள் என்ன, மகிழ்ச்சின்னு எதை சொல்றோம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவில்லாம நிறைய ஆய்வுகள் வெளியிடப்படுதுன்னு அவர் சொல்றார். அதனால தானே இருக்குமோ நிறைய ஆய்வுகள் 90% அமெரிக்கர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்லுது. ஆனா அதே நேரத்துல பார்த்தா மன அழுத்தம், தற்கொலை எண்ணம் எல்லாம் அதிகமாயிட்டே இருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. இது எப்படி ஒரு மாதிரி முரண்பாடா இல்லையா? ஆமா, ஹேரான் இத ஊதப்பட்ட அறிக்கைகள்னு சொல்றார். ஓ, இதுக்கு ஒரு காரணம் நாம நம்மள கொஞ்சம் உயர்வா நினைச்சுக்கிற இயல்பு, நேர்மறை மாயைகள்னு சொல்லுவாங்க. சரி. இன்னொன்னு, மகிழ்ச்சிக்கு தெளிவான அளவுகோல் இல்லாததால தன்னை மகிழ்ச்சியானவன்னு சொல்லிக்கிறது சுலபமா இருக்கு. ஓஹோ. அதனால தனிப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு துல்லியமா சொல்ல முடியாட்டாலும் வெவ்வேறு குழுக்களை ஒப்பிடவும் எது மகிழ்ச்சியோட தொடர்புடைய காரணிகள்னு கண்டறியவும் இந்த அளவீடுகள் ஓரளவுக்கு பயனுள்ளவைதான் அவர் ஏத்துக்கிறார். சரி. அப்போ உண்மையான நீடிக்கிற மகிழ்ச்சிக்கு என்னதான் ஆதாரங்கள்?
மரபணுக்கள் ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. அதை தாண்டி நாமளே உருவாக்கிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு தான் ஹாப்ரான் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு சுருக்கத்தை முன்வைக்கிறாரு. சோர்ஸ், SOARS. ஆமா, இது மகிழ்ச்சியின் 5 முக்கிய ஆதாரங்களை குறிக்குது. செக்யூரிட்டி, பாதுகாப்பு, அவுட்லுக், கண்ணோட்டம், ஆட்டோனமி, தன்னாட்சி, ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள், அப்புறம் ஸ்கில்ட் அண்ட் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டி, திறமையான மற்றும் அர்த்தமுள்ள செயல்பாடு. ஓ, இது ஒரு அக்ரோனிம் மாதிரி. ஆமா, இது மகிழ்ச்சிக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒவ்வொன்றா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். முதல்ல செக்யூரிட்டி. பாதுகாப்பு. இது வெறும் உடல் பாதுகாப்பு இல்ல, நாம பாதுகாப்பா உணர்றது, அந்த ஃபீலிங் முக்கியம். பர்சீவ்டு செக்யூரிட்டி. இதுல பொருள் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, எதிர்காலத்து மேல ஒரு நம்பிக்கை, நேர நெருக்கடி இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கிறது, இது எல்லாமே அடங்கும். சரி, அடுத்தது அவுட்லுக், கண்ணோட்டம். ஆமா, மகிழ்ச்சிங்கிறது நம்ம கையில இல்லாம இருக்கலாம், அது ஒரு தேர்வு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா நம்ம மனப்பான்மைய, அவுட்லுக்க நம்மளால வளர்த்துக்க முடியும். எப்படி? நன்றி உணர்வு, சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறது, பாசிட்டிவிட்டி, கஷ்டங்களை ஏத்துக்கிறது, அக்செப்டன்ஸ், மத்தவங்க மேல அக்கறை காட்டுறது, கேரிங், பணத்துக்காக மட்டும் இல்லாம ஒரு வேலையை விரும்பி செய்யறது, இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இந்த மாதிரி கண்ணோட்டங்கள் நம்ம மகிழ்ச்சிக்கு உதவும். புரியுது. அடுத்து ஆட்டோனமி, தன்னாட்சி. தன்னாட்சி, நம்ம வாழ்க்கைய நாமளே கட்டுப்படுத்துற உணர்வு இது. மத்தவங்க கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்கிறது. இதுக்கு நிறைய தேர்வுகள், ஆப்ஷன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நம்ம கட்டுப்பாட்டுல வாழ்க்கை இருக்குங்கிற உணர்வே போதும். அடுத்தது ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். இது ரொம்ப முக்கியம்னு ஹாப்ரான் சொல்றார். இது ஒரு அடிப்படை மனித தேவை. குடும்பம், நண்பர்கள், சமூகம், இவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற துணை, அக்கறை, மதிப்பு, நம்பிக்கை, ஆதரவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மத்தவங்க மேல நாம கவனம் செலுத்துறதும் முக்கியம். சரி, கடைசியா ஸ்கில்ட் அண்ட் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டி. திறமையான மற்றும் அர்த்தமுள்ள செயல்பாடு. நாம மனுஷங்க சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். டூவர்ஸ். சும்மா டிவி பார்த்துட்டு இல்லாம நம்ம திறமைகளை பயன்படுத்தி நாமளே மதிப்புள்ளதா நினைக்கிற விஷயங்களை செய்யறது, அது மகிழ்ச்சிக்கு முக்கியம். அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட. இதுல முழுசா ஒன்றி போறது, ஃப்ளோ, அப்புறம் நாம செய்யறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு உணர்றதும் அடங்கும். சும்மா திறமை மட்டும் போதாது, அது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படணும். வாவ், இந்த SORS மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அப்போ பணம், அதோட பங்கு என்ன இதுல? நீங்க முன்னாடி சொன்னீங்க அமெரிக்கால ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேல பணம் உணர்ச்சி நல்வாழ்வை பெருசா கூட்டாதுன்னு. ஆமாம், ஹாப்ரான் அதை தெளிவா சொல்றார். பணம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் முக்கியம். அந்த அடிப்படை பாதுகாப்புக்கு அது தேவை. ஆனா அதுக்கப்புறம் அதோட தாக்கம் குறையுது. எவ்வளோ? அமெரிக்காவுக்கு அவர் $75,000 ஒரு கணக்கு சொல்றார். அதுக்கப்புறம் பணம் அதிகமானாலும் உணர்ச்சி நல்வாழ்வு பெருசா அதிகரிக்காது. வாழ்க்கை திருப்தி வேணா கொஞ்சம் கூடலாம், ஆனா அதுலயும் சிக்கல் இருக்குன்னு பார்த்தோம். சரி, பணம் வாய்ப்புகளை உருவாக்கலாம், உண்மைதான். ஆனா அது USSRல சொன்ன மற்ற விஷயங்களுக்கு, உறவுகள், அர்த்தமுள்ள செயல்பாடு, தன்னாட்சி, இதுக்கெல்லாம் ஈடாகாது. அப்போ சுருக்கமா சொன்னா, மகிழ்ச்சிக்கான அடிப்படை தேவைகள் ரொம்ப எளிமையானவைதான். ஆனா அதை அடையிறதுக்கு நம்ம சூழலும் சமூகமும் ரொம்ப முக்கியம். இது தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்ல, ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. சரி, ஹாப்ரான் மகிழ்ச்சியை பத்தி மட்டும் பேசாம அதுக்கு மேலேயும் சில விஷயங்களை சொல்றாரு இல்லையா? ஆமா, மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோள் இல்லைன்னு சொல்ற மாதிரி தெரியுது. நல்வாழ்வு, வெல்பீயிங் பத்தி பேசுறார். அது என்ன? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. நமக்கு எது நல்லது, எது நம்ம வாழ்க்கைய செழிக்க வைக்குது, இதுதான் நல்வாழ்வுங்கிற கேள்வி. சில சமயம் நாம மகிழ்ச்சியா உணர்ந்தாலும் நம்ம வாழ்க்கை நல்ல நிலையில இல்லாம இருக்கலாம். உதாரணம்? ஹாப்ரான் சில சிக்கல் வழக்குகள் சொல்றார். 1, ஏமாற்றுதல். ராபர்ட் நோசிக்கோட அனுபவ இயந்திரம், எக்ஸ்பீரியன்ஸ் மிஷின் பத்தி சொன்னேன்ல. ஒரு மிஷின் நமக்கு பொய்யான ஆனா முழுமையான மகிழ்ச்சியை கொடுத்தா அதுல வாழ விரும்புவோமா? மாட்டோம். ஏன்னா நமக்கு உண்மையான வாழ்க்கை வேணும். அப்போ மகிழ்ச்சி மட்டும் போதாது. சரி. இன்னொன்னு வறுமைப்பாடு, இம்பவரிஷ்மெண்ட். ஒருத்தர் சும்மா புல்லெண்ணிட்டே இருந்து அதுல ஒரு மாதிரி திருப்தி அடைஞ்சா அது நல்ல வாழ்க்கையா? இல்ல, ரொம்ப அர்த்தமில்லாத குறுகலான வாழ்க்கை அது. 3வது இழப்பு, டிப்ரிவேஷன். சில முக்கியமான வாழ்க்கை அனுபவங்களை இழந்துட்டா அதுவும் நல்வாழ்வு இல்ல. அப்ப நல்வாழ்வுனா என்ன? இதுக்கு பல கோட்பாடுகள் இருக்கு. ஹெடோனிசம், சுகவாதம், விருப்ப கோட்பாடுகள், டிசையர் தியோரிஸ்,
பட்டியல் கோட்பாடுகள் லிஸ்ட் தியோரிஸ்னு நிறைய இருக்கு. ஹேப்ரோன் முக்கியமா அரிஸ்டாட்டிலோட யூடைமோனியா பத்தியும் பேசுறார். யுடேமோனியாவா? ஆமா, அதாவது நம்ம இயல்புக்கேத்த மாதிரி நல்லொழுக்கத்தோட சிறப்பா செயல்படுறது, ஒரு மாதிரி நம்மள நாமே முழுமையாக்கிக்கிறது. நவீன பார்வையில இது சுயநிறைவேற்றம், செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், நம்ம தனிப்பட்ட இயல்புக்கேத்த மாதிரி வாழ்றது. இங்க நம்ம வெறும் விரும்புறது மட்டும் இல்லாம எதை உண்மையிலே மதிக்கிறோம், எதை ரசிச்சு பாராட்டுறோம், அப்ரிசியேஷன்ங்கிறது முக்கியமாகுது. ஓகே, அப்போ நல்லொழுக்கம், வர்ச்சியூ இதுல எங்க வருது? நல்லா வாழ்றதுக்கு நல்லவனா இருக்கணுமா? இது ஒரு பெரிய கேள்வி. ஒருத்தர் ரொம்ப கெட்டவனா இருந்தாலும் செழிப்பா வாழ முடியுமா? செங்கிஸ்கான் மாதிரி இருக்கலாம். விவாதம் இருக்கு. ஆனா ஹேப்ரான் சொல்றார் நல்லொழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலான தத்துவவாதிகள் நல்லொழுக்கத்தின் முன்னுரிமைய, பிரியாரிட்டி ஆஃப் வர்ச்சியூவை ஏத்துக்கிறாங்க. அப்படின்னா அதாவது அறநெறிப்படி நடக்கிறது மத்த எல்லா மதிப்புகளையும் விட முதன்மையானது. எனக்கு சந்தோஷமா இருக்க உரிமை இருக்குன்னு சிலர் சொல்வாங்க இல்லையா? ஆமா. அத ஹேப்ரான் தப்புங்கிறார். மகிழ்ச்சிக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அத தேடுறதுக்கு வேணா உரிமை இருக்கலாம். சரி. நம்ம உரிமைகளை பயன்படுத்துறது வேற, நல்லபடியா நடந்துக்கிறது வேற. ஒரு உதாரணம் சொல்றார். அடுத்தவங்க வீட்டு வியூவை மறைச்சு நம்ம வீடு கட்ட நமக்கு உரிமை இருக்கலாம். ஆனா அப்படி செய்யறது சரியா? கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு ஆஸ்ஹோலா இல்லாம இருக்கிறது முக்கியம்னு சொல்றாரு. நேரடியா சொல்றாரு. ஆமா. அடுத்த முக்கியமான விஷயம் அர்த்தம். அர்த்தமா? ஆமா. ஹேப்ரான் இது எப்படி சொல்றான்னா, நாம மதிப்புள்ளதா நினைக்கிற விஷயங்களோட, அது நபர்களா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், கொள்கைகளா இருக்கலாம், அதோட பாராட்டுதலோட இணைஞ்சிருக்கிறது. அப்ரிஷியேட்டிவ் என்கேஜ்மெண்ட் வித் வாட் மேட்டர்ஸ். ஓகே. இது வெறும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாம, உண்மையிலே மதிப்புள்ள விஷயங்களோட இணையிறது. ஒரு பியானோ வாசிக்கிறவரோ இல்ல கீத் ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஒரு ராக் ஸ்டாரோ அவங்க செய்யற விஷயத்த மதிக்கிறாங்க, அதுல முழுசா ஈடுபடுறாங்க. அதுதான் அர்த்தம். இது ஏன் முக்கியம்? இது வாழ்க்கைக்கு ஒரு நிறைவையும் ஒரு மதிப்பையும் கொடுக்குது. ஒரு உதாரணம் சொல்றார். பெத்தவங்களான பிறகு சந்தோஷம் குறையலாம், கஷ்டம் அதிகமாகலாம், ஆனா வாழ்க்கை இன்னும் அர்த்தம் உள்ளதா மாறுதுன்னு நிறைய பேர் உணர்றாங்க. ஆமா, அது உண்மைதான். நாம நுகர்வோரா மட்டும் இல்லாம ரசிப்பவர்களா இருக்கணும்னு சொல்றார். அன்றாட வாழ்க்கையிலேயே அர்த்தம் இருக்கு. நம்ம வேலை, பொழுதுபோக்கு, கலை, இயற்கை, ஒரு நல்ல உரையாடல், இதுலெல்லாம் அர்த்தம் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு ஹெப்ரான் சொல்றார்? ஹெப்ரானோட எளிமையான பதில் என்னன்னா, நீங்க நியாயமா ஏத்துக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, a life you could reasonably affirm. இதுல என்ன அடங்கியிருக்கு? இதுல 2 விஷயம் இருக்கு. 1 நல்வாழ்வு, வெல்பீயிங், அதாவது வாழ்க்கை வாழத்துக்கு தகுதியானதுன்னு நீங்க உணர்றது. 2வது நல்லொழுக்கம், வர்ச்சு, அதாவது நல்லபடியா நடந்துக்கிறது, அறநெறியோட இருக்கிறது. இது அடையக்கூடிய விஷயம்தானா இல்ல ரொம்ப கஷ்டமான லட்சியமா? ஹெப்ரான் சொல்றார், இது அவ்வளோ கஷ்டம் இல்ல. அப்படியா? ஆமா. நல்வாழ்வுக்கு நாம நினைக்கிற அளவுக்கு பெரிய ஆடம்பரமான விஷயங்கள் தேவையில்லை. வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலும் அது பொதுவா வாழறதுக்கு தகுதியானதுதான். நாம தான் சில சமயம் எதிர்மறையான விஷயங்களை பெருசுபடுத்துறோம். சரி. ஒரு நல்ல வாழ்க்கைக்கு முக்கிய தடை எதுன்னா நம்மளோட தவறான தேர்வுகளும் செயல்களும் தான். நல்லபடியா நடந்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால பெரும்பாலான மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும், வாழறாங்கன்னு அவர் நம்புறாரு. பெரிய தலைவர்கள் மட்டும் இல்ல, சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையும் நிறைவா சிறப்பா இருக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையோட முன்னுரிமைகள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹேப்ரான் சில யோசனைகள் சொல்றாரே கடைசியா. ஆமா, அவர் சில பொதுவான வழிகாட்டுதல்களை தர்றாரு. இது எல்லோருக்கும் அப்படியே பொருந்தாது, ஆனா யோசிக்க வைக்கும். சொல்லுங்க. 1 இணைந்திருங்கள், கனெக்ட். உங்களுக்கு மதிப்புள்ளதா தெரிகிற நபர்களோட, விஷயங்களோட, கொள்கைகளோட ஆழமா இணைந்திருங்க. வெறும் பொருள் தேடுறதையும் கவனச்சிதறல்களையும், குறிப்பா டெக்னாலஜிய குறைங்க. வேலையில பணத்தை விட அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த 75K ரூல் ஞாபகம் இருக்கட்டும். சரி. 2வது, மன அழுத்தத்தோட இருக்காதீங்க. யோசிக்க, கவனிக்க, அன்பானவங்களோட அவசரப்படாம நேர செலவழிக்க டைம் ஒதுக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசுபடுத்தாதீங்க. 3 கடனை தவிருங்கள், அவாய்ட் டெட். கடன் நம்ம சுதந்திரத்தை குறைக்கும், நம்மள தப்பான சூழ்நிலையில சிக்க வைக்கும். முக்கியமானது 4வது. 4 கணக்கை நேர் செய்யுங்கள். இது அவரோட பாட்டி சொன்னதான்.
நம்ம அறநெறி கணக்க சரியா வச்சுக்கணும், மத்தவங்களோட நம்ம உறவுகள்ல நேர்மையா இருக்கணும், தப்பு செஞ்சா பொறுப்பேத்துக்கணும். சிம்பிளா இருக்கு. ஆமா, இதுக்கெல்லாம் நல்ல சூழல்ல நல்ல மனிதர்களோட இருக்கிறது உதவியா இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அருமை. அப்போ இன்னைக்கு நாம ஹாப்ரனோட புக்கத்தை வச்சு மகிழ்ச்சிங்கிறது வெறும் மேலோட்டமான உணர்ச்சி இல்ல, அது ஒரு ஆழமான உணர்ச்சி. நல்வாழ்வுன்னு ஒத்திசைவு, ஈடுபாடு, ஒப்புதல் எல்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தோம். ஆமா, அந்த சோவார்ட்ஸ் மாதிரியையும் பாதுகாப்பு, கண்ணோட்டம், தன்னாட்சி, உறவுகள், திறமையான அர்த்தமுள்ள செயல்பாடு கொஞ்சம் விரிவா அலசினோம். சரி. ஆனா முக்கியமா மகிழ்ச்சி மட்டுமே எல்லாம் இல்ல. நல்வாழ்வு, நல்லொழுக்கம், அர்த்தம் இதுவும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது நாம அடையக்கூடியதுதான். அது நம்ம கையில, நம்ம தேர்வுகளால இருக்கணும் பார்த்தோம். சரியா சொன்னீங்க. நிறைவா ஒரு விஷயத்த சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க. நாம எப்பவும் மகிழ்ச்சிங்கிற அந்த உணர்ச்சியை தேடி ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலா நம்மால கட்டுப்படுத்தக்கூடிய, அடையக்கூடிய, நன்றாக வாழ்வதை, அதாவது நல்லொழுக்கத்தோட அர்த்தத்தோட வாழ்றத நம்ம முதன்மை நோக்கமா கொண்டா என்ன? ஒருவேளை அப்படி நாம நல்லபடியா அர்த்தமுள்ளதா வாழ முயற்சி பண்ணும்போது மகிழ்ச்சிங்கிறது அது தானா வர்ற ஒரு போனஸா இருக்கலாம். அது கிடைக்கணும் கட்டாயம் இல்ல, ஆனா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நல்ல பாயிண்ட். நீங்க வெறுமனே உயிருடன் இருப்பதற்கே அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும்னு ஒரு ராணுவ வீரர் சொன்னதா ஹேப்ரான் மேற்கோள் காட்டுறார். அந்த மாதிரி யோசிச்சா ஒரு வாழ்க்கை கிடைச்சதே பெரிய விஷயம். அதை எப்படி அர்த்தமுள்ளதா நல்ல விதமா வாழலான்னு யோசிக்கிறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு தோணுது. நிச்சயமா. மகிழ்ச்சிய பத்தின இந்த ஆழமான சிந்தனைகளை எங்களுடன் சேர்ந்து நீங்களும் ஆராய்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இது உங்களுக்கும் இங்க வாழ்க்கையோட முன்னுரிமைகள் பத்தி யோசிக்க உதவி இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.